ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிடிக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்து பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவோட அலைன்ஸ்னால தான் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியானது மோடி வந்து இன்னைக்கு பதவி ஏற்கிறாரு அப்படின்னு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் பதவி வந்து ஏற்கப்படுறது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் கட்கரி ஸோ இவங்களுடைய கூட்டணியில தான் வந்து மோடி வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அலைன்ஸ் பார்ட்டியாக இருந்தனால மட்டும்தான் மோடிக்கு வந்து அதிக பிஜேபி கட்சியானது வந்து அதிக தொகுதிகள் வந்து இடம் பிடிச்சு ஸோ அதில் தான் வந்து மோடி வந்து பிரதமராக பதவி ஏற்கிறான்ற விஷயம் தான் இது வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிதிஷ்குமார் அண்டு சந்திரபாபு நாயுடு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க முக்கிய கட்சியாக இருந்தனால மட்டுமே தான் ஸோ இவங்க ஆதரவின் பேரில் மட்டும்தான் இப்போ பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட்டணி கட்சி இல்லாமல் வந்து மோடி வந்து இன்னைக்கு பதவி ஏற்றிருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இவங்களோட கூட்டணி இருந்தனால மட்டும்தான் ஸோ அதிகமான எம்பி சீட்ஸ் வந்து இருந்து ஸோ மோடி பதவி ஏற்கிறாருன்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ யாருமே வந்து இப்போ நம்மளே வந்து ஏதாவது ஒரு பதவி இருக்கும்போது ஸோ நம்மளோட உரிமைகளை வந்து கேட்போம். ஸோ நாங்கள் இதை பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக வந்து கேட்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பதவியேற்பு விழாவை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊகங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பிஜேபிக்கு வந்து பாதி பேர் சப்போர்ட் பண்ணாலும் பாதி பேர் அதர் பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ பொலிட்டிக்கல்ஸ் வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுமே வந்து மோடி பதவி ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நல்லதாகவும் இருக்கட்டும் சில வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கவங்க அவங்களுக்கு பேசுவாங்க. சிலர் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு தான் வருவாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு பெனிஃபிட் எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ அவங்க எதை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ பார்ட்டிஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன முன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதாவது அதாவது இந்தியாவோட அதாவது எந்த மாநிலங்கள்லாம் வந்து அடித்தளமாக இருக்கோ அதாவது வருமானத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ சில ரொம்ப எக்கனாமிக்ல வந்து ரொம்ப பின்னாடி தங்கி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மேற்கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நிதிகளை வந்து அவங்க அந்த மாநிலங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்கு எஸ்சிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீர்ப்பாயம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தங்கிய மாநிலமாக வந்து எங்களை சேர்க்கணும். ஸோ பீகாரையும் ஆந்திர பிரதேசையும் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலமாக வந்து எங்களை சேர்க்கணும் அப்படின்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமராவதி அப்படின்ற அதுக்கு வந்து தனி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பொருளாதாரம் வந்து ரொம்பவுமே வந்து பின்தங்கிய நிலையில் இருக்குது. அதாவது ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவில் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பொருளாதாரம் ரொம்பவுமே வந்து பின்தங்கி இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இதில் வந்து இடம் கொடுக்கணும். ஆர்டிகல் 360 சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான சலுகைகள் வந்து கொடுக்கறதுக்காக இருக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்குமே வந்து இதில் வந்து நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட கோரிக்கை அதுவாக இருக்கு. ஸோ பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க மொத்தமே வந்து 32% தான் வந்து எங்களுக்கு வருமானமே வருது. ரொம்ப பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கள் கண்ட்ரியில். ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனோட உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அதாவது எல்லா மாநிலங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 45லேருந்து 65 வரைக்கும் தான் வந்து எல்லாருக்குமே வந்து சலுகை கொடுப்பாங்க. சில கண்ட்ரிஸ்லாம் 75 வரைக்கும் சலுகைகள் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட கண்ட்ரிஸ் அதாவது பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறத வந்து கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து 95% வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதாவது பட்ஜெட் வந்து அதிகமாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் வந்து 33.76 அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மாதிரி 2.5 lakhs crore people மட்டும்தான் வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பீகார் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய கோரிக்கைகளை ஏற்று அதாவது ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா 360 அப்படின்ற அந்த ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் ஒரு பின்தங்கிய மாநிலமாக தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இந்த அலைன்ஸ் பார்ட்டியாக இருக்கனால இது வந்து எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பல்வேறு 2017 இந்த கொள்கைகளை வந்து இந்த கோரிக்கைகளை வந்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் இடம் பிரிச்சிருக்கிறதுல வந்து எங்களோட மாநிலத்தையும் நீங்கள் வந்து சேர்க்கணும், எங்களோட ஸ்டேட்ஸையும் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா அசாம், நாகாலாந்து, இமாச்சல பிரதேஷ்,
மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம். ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாடு தவிர இது எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இது எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து இந்த என்டிஏ பார்ட்டிஸ் இவங்க 2 பேரும், அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ் கர்கரும் ஸோ ஆந்திராவில் இருக்க கணேஷ் இவங்க 2 பேரும் என்டிஏ பார்ட்டிஸ் வந்து சேர்ந்து தான் பிஜேபியில் வந்து முன்னாடி கொண்டு வராங்க. அலையன்ஸ் பார்ட்டினால தான் பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2000, அதாவது இந்த சட்டம் வந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன், அதாவது நேஷனல் கமிஷன் இன் 1969 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தங்கிய மாநிலத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை வந்து நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் வந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை. பட் இனிமேல் வந்து இதையும் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், இந்த சலுகைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த சலுகை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மலைப்பகுதிகள், ஸோ ஹில்ஸ், இந்த மாதிரி ட்ரைபன் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி சலுகைகள் வந்து நிறைய வழங்கப்படும். இவங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ ஸோ அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் இது வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. மற்றும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வந்து பரிசீலிக்கப்படலாம் அப்படின்னு வந்து எஸ்சிஎஸ் இந்த சீர்திருத்தம் ஸோ அதிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. பட் இவங்க 2 பேருமே வந்து இவங்க அலையன்ஸ் பார்ட்டியாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. பட் இது நாள் வரைக்குமே இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, 90% வரைக்கும் மிகவும் பின்தங்கிய மாநிலத்துக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. பட் இதில் வந்து தமிழ்நாடு இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது அப்படின்றதான் இந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மற்றும் எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான், அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்து இது பொருந்தும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.